அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஷாஹுல் ஹமீத். என் பேர் ராஜா முகமது. ராஜா மகன். சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஓகேவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர யாரும் மறைவான செய்திகளை அறிய மாட்டார்கள். அவுலியாக்கள் அறிய மாட்டார்கள், நல்லவர்கள் அறிய மாட்டார்கள், இறந்த முதியோர்களோ முன்னோர்களோ யாரும் அறிய மாட்டார்கள். இது எல்லாமே நமக்கு தெரியும், சரியா? ஜின்கள் அறிவார்களா மாட்டார்களா? மனிதர்களுக்கு தான் அறியறதுக்கு அந்த விஷயம் இல்ல. ஜின்கள் அறிவார்களா? ஜின்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட சக்தி தந்திருக்கானா இல்லையா? அவங்க வந்து இங்க இருந்து விண்லோகத்துக்கு பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வரக்கூடிய சக்தி பெற்றிருக்காங்க. சுலைமான் நபி கிட்ட ஒரு ஜின் பதில் அளிக்கிறாங்க, அந்த சிம்மாசனத்தை கண்ணை மூடி திறப்பதற்குள் எடுத்துட்டு வரேன். சோ இந்த மாதிரி ஜின்களுக்கு நிறைய பவர்லாம் இருக்கு. சோ அவங்க அதை அறியக்கூடியவங்களா இருப்பாங்களா? இதுதான் கேள்வி. ஆதம் நபியை வந்து முதல்ல இறைவன் வந்து படைக்கும் போது, நான் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அந்த ஜின்கள்கிட்ட சொல்றான். சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, குழப்பத்தை உண்டாக்கி ரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பா யாரெல்லாம் நீ படைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த இடத்துல இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, இல்லை நீங்கள் அறிய மாட்டீங்க அவங்களை பற்றி அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த உரையாடுதல் முடியுது. பிறகு இறைவன் வந்து என்ன பண்றான், ஆதம முதல்ல படைக்கிறான். படைச்சு அவர்களை ஒரு மனிதராக உருவாக்கின பிறகு அவர்களிடத்துல வந்து மலக்குகளை நிறுத்தி கேட்குறான், இதனுடைய பெயர்களெல்லாம் நீங்க அறிவிங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்திலே உள்ளக்கூடிய பெயர்களை அறிவிக்க சொல்றான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தே, அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த ஆதம் நபி கிட்ட வந்து இறைவன் சொல்றான், நபி நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லும்போது அவங்க எல்லாத்துடைய பெயர்களையும் அவங்க அறிவிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மலக்குகள் என்ன பண்றாங்க, அமைதியாயிடுறாங்க. அமைதியான உடனே அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிடறான், நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்க, சஜிதா செய்யுங்கன்னு சொல்றோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உடனே அவங்க வந்து சஜிதா செய்வாங்க. செய்யறது மூலியமா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னாக்கா, மனிதர்களோ மற்ற எந்த படைப்புகளோ எதை பற்றியுமே அறியாத நிலையில் அல்லாஹ் மட்டுமே எல்லாமே அறிந்தவனா இருக்கணும். அதுல வந்து அல்லாஹ்வுக்கு நிகராக மற்ற எந்த படைப்பும் எதையுமே அறியாது. ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களை பற்றியும் அதுக்கு தேவைகளை பற்றி அறிந்தவனா இருக்கக்கூடிய நிலையில இந்த இடத்துல நீங்க அறியாதவர்கள்னு அல்லாஹ் வந்து மலக்குமார்களை ஏற்கனவே என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறது மூலியமாக மலக்குகள் வந்து அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய கல்வி ஞானத்துல எதுவுமே வந்து அவங்க கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எதையும் அவங்களால சொல்ல முடியும். மாஷா அல்லாஹ், அழகான பதில் சொன்னீங்க. சூரா அல் பக்ரால 30வது வசனத்துல இருந்து 33வது வசனம் வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னொரு செய்தியை சொல்லி இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ முடிச்சிருவோம். சுலைமான் நபி கிட்ட தான் ஜின்கள் வந்து வசப்பட்டு இருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான், அந்த ஜின்கள் சுலைமான் நபி அவர்கள் மரணித்ததை அறியாதவர்களாக இருந்தார். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க சொன்னது விண்லோகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி சொன்னீங்க. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செய்தி, உலகத்தில் வாழ்ந்தவர் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். அதை அறியாதவர்களாக யார் இருந்தா? அவங்க கட்டுப்பாடில் இருந்த ஜின்கள் இருந்துச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? ஜின்களுக்கு மறைமுகமான செய்தி தெரியாது என்பதை அல்லாஹ் தன் திருமலை மூலமாக மக்களுக்கு சொல்ல, மக்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கான செய்தி தான். கரையான் வந்து அந்த கம்பை அரித்து அவர் சாயவில்லை என்றால் அவங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காது. அதன் மூலியமாக அவங்க வெக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு வெக்கப்பட்டாங்கன்னா, இந்த இவ்வளவு பெரிய கடினமான வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்ததுடைய இவங்களுக்கு உண்மையில அவங்க மரணிச்சிட்டாங்க, நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சா இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுக்க வேண்டிய அவசியம் அப்படி நினைச்சாங்களா? அப்படின்னா என்ன விஷயம்? இதுல இருந்து நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஜின்களோ மலக்குமார்களோ மற்ற ஏனைய எந்த மக்களை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. மறைவானதை அறியக்கூடியவன் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ தான். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். நேரத்தை எங்க கூட சிந்திக்க மாட்டீர்களா?